வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில், அந்த கோவிலுடைய தல வரலாறு, அந்த கோவிலுடைய சிறப்பு, அதை பற்றிய பதிவு தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் இந்த பகுதியில், அதாவது இந்த கோயிலை சுற்றி உள்ள ஒரு 22 கிராம மக்களும் இந்த அம்மனை ஒரு தாயாகவும், அப்புறம் மாங்கல்ய பாக்கியம் தரக்கூடிய அம்மனாகவும் பார்க்குறாங்க இந்த ஏரியா மக்கள். அதனாலேயே இந்த முத்துமாரியம்மன் கோயில் அமைஞ்சிருக்க இந்த ஊரை தாய்மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்துச்சு. அது காலப்போக்கில் இந்த கோயில் தாயமங்கலம் அப்படின்னு பேரும் மாறிவிடுச்சு. இங்கே உள்ள இந்த அம்மன் ஒரு கன்னி தெய்வம்ங்கிறதுனால இந்த கோவில் திருமண வரம் வேண்டுபவர்களும், அப்புறம் தாலிப்பொட்டினை அம்மனுடைய காலடியில் சமைச்சு வச்சு வழிபடுவதையும் மக்கள் ஒரு வழக்கமாக கொண்டு வராங்க. இதோடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்காலத்தில் ராமநாதத்தை சேர்ந்த வணிகர்கள் எல்லாருமே இப்பகுதியில் விடக்கூடிய, அதாவது இந்த ஏரியாவில் விடக்கூடிய விளைபொருள்கள் எல்லாமே மொத்தமாக கொள்முதல் செஞ்சு மதுரைக்கு கொண்டு விற்பனை செய்வாங்க. அப்படி விற்பனை செய்யும் பொழுது ஒவ்வொரு வட்டமும் போகும்போது அது ஒரு வணிகர் மீனாட்சி அம்மன் மலை ரொம்ப பக்தி கொண்டவர். அப்படி ஒரு நேரம் மீனாட்சி அம்மனையும் சொக்கரையும் வழிபட்டு வராரு. அவர் ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு நேரம் மதுரைக்கு வியாபார ரீதியாக போயிருக்கும்போது அங்கே உள்ள மீனாட்சி அம்மனையும் சொக்கரையும் வழிபட்டு அவருடைய கவலைகள் எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு வேண்டிட்டு வராரு. அப்படி வரும்பொழுது, திரும்பி வரும்பொழுது நைட்டு இரவுல அவர் வர்ற வழியில ஒரு இடத்துல இரவுல ஒரு குழந்தையுடைய அழுகிற சத்தம் கேட்குது. உடனே அந்த குழந்தைகிட்ட பக்கத்துல போயிட்டு, என்னம்மா இந்த நேரத்துல இங்க இருக்கீங்களே, யாரு நீங்க, எங்கிருந்து வர பாப்பா அப்படின்னு அந்த குழந்தைய கேட்குறாங்க. நான் எங்கள் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சுட்டேன், எங்கள் அப்பா அம்மா எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல, என் பேர் முத்துமாரி அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. உடனே சரி, நம்ம இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இது மதுரை மீனாட்சி அம்மனே நமக்கு கொடுத்துக்கூடிய குழந்தை பாக்கியமாக நினச்சிக்கிட்டு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனால் கொஞ்ச நேரத்துலேயே பக்கத்தில் ஒரு அருவி ஆற்று ஒன்று வருது. அந்த ஆற்றுல குளிக்கணும்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டு வெளியே பார்க்குறாரு. அந்த குழந்தைய காணுங்கிறவும் சுற்றி முற்றி தேடி பார்க்குறாரு. அந்த குழந்தைய எங்கேயுமே காணும். உடனே அவர் அந்த அங்கே நடந்த விஷயத்தை தன்னுடைய மனைவிட்ட வீட்டை சொல்கிறார். சொல்லி வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாமே கூட போய் அவர் தூங்க போயிடுறார். தூங்க போனால் அவருடைய கனவுல ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மனே அதாவது தெய்வமாக உங்களுக்கு காட்சியளிச்சதாகவும், அந்த தெய்வம் தங்களுடைய ஊர் பக்கத்தில் உள்ள கள்ளிக்காட்டில் குடியேற போகிறதாகவும் சொல்லிட்டு அந்த தெய்வம் மறைஞ்சிருது. உடனே தன்னுடைய மனைவிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு மறுநாளே போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு ஒரு மணல் திட்ட வச்சு அதை சாமியாக செஞ்சு அந்த சாமியை அவர் வணங்கிக்கிட்டே வந்தார். அப்படி வணங்கிட்டு வந்தோம். காலப்போக்கில் மக்களும் அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி உருவானது தான் இந்த தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில்.
இந்த கோவிலில் வந்துட்டு அம்மன் வந்துட்டு ஒரு நின்ற கோலத்தில் வந்துட்டு காட்சியளிப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த கோயிலில் வந்துட்டு 4 கரங்களும் வந்துட்டு காணப்படும். இந்த கோயிலில் வந்துட்டு அம்மன் வந்துட்டு கற்பக விருட்சகமாக வந்துட்டு திகழ்வாங்க. அம்மன் சன்னதியை தவிர்த்து அப்புறம் சின்ன கருப்பு, அப்புறம் பெரிய கருப்பு, அப்புறம் காளி அப்படின்னு தெய்வங்கள் வந்துட்டு தனித்தனி சன்னதிகளாக வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு காணப்படும். அப்புறம் இந்த கோயிலில் வந்துட்டு இந்த அம்மை நோய் போன்றவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு செவ்வாய், வெள்ளி, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டு கோயிலுக்கு வந்து வணங்கி இங்குள்ள தீர்த்தத்தை வந்துட்டு பெற்று சென்று அந்த அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து யாருக்கோ வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிறது வந்துட்டு மக்களுடைய நம்பிக்கை. அப்புறம் வந்துட்டு இங்கே உள்ள தெய்வம் வந்துட்டு கன்னிய தெய்வங்கிறனால திருமண வரம் வேண்டியும் வந்துட்டு வேண்டிக்கிறாங்க. அப்புறம் குழந்தை பாக்கியம் வேண்டியும் வந்துட்டு ஏராளமான பேர் வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு வேண்டிக்கிட்டு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்துட்டு குழந்தை வரம் இந்த மாதிரி வரங்கள் கேட்டு வேண்டுறதுனால பிரார்த்தனையும் நிறைவேறி நேர்த்திக்கடனும் வந்துட்டு செலுத்துவாங்க இந்த கோயிலில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இளையான்குடிக்கு பக்கத்தில் இருக்குது. மானாமதுரை அங்கேருந்து பஸ்ஸு போக்குவரத்து அதிகமாக இருக்குது. பரமக்குடிக்கு வந்து பஸ் அதிகமாக இருக்குது. மதுரையிலேருந்தும் இந்த கோயிலுக்கு பஸ் அடிக்கடி இருக்குது. நன்றி, வணக்கம்.